சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உலகளவில் எதிர்க்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம், அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு சந்திப்பு, அருட்தந்தை வெளியிட்ட அதிரடி தகவல். உளவுத்துறையை பலவீனப்படுத்துகிறது அரசாங்கம், நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு. கனடா செல்ல ஆசைப்பட்ட யாழ் நபர்கள் நாடொன்றில் பயண கைதிகளாக கடத்தப்பட்ட அவலம். தாயின் தகாதோரவால் சிறுமிக்கு நேர்ந்த அவலம், தமிழர் பிரதேசத்தில் அரங்கேறிய சம்பவம். 4 வருட ரகசிய காதல், மனைவியை கைவிட்டு மாமியாரை திருமணம் செய்த மருமகன், உறவினர்கள் ஷாக். தொடர்வன விரிவான செய்திகள். உலகளவில் காட்டு மிராண்டி சட்டம் என சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளால் வர்ணிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுர் அரசாங்கம் அச்சட்டத்தினை நீக்காது மீளவும் தமிழ் மக்களின் மீது பிரயோகிக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் தெரிவித்துள்ளார். பாடகர் சங்கீத் சனை பயங்கரவாத தடை சட்டத்தின் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளமையை கண்டித்து வல்வெட்டித்துறையில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், இன்றைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் உள்ள போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக போராடினர், அதனை இல்லாமல் ஆக்குவோம் என மக்களின் ஆணையை பெற்றனர். ஆட்சிக்கு வந்த பின்னர் அச்சட்டத்தின் வாயிலாக மக்களின் உணர்வுகளை அடக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக மோதகம் கொழுக்கட்டை விளையாட்டாக மேலும் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தினை அமுல்படுத்த எத்தனிக்கின்றனர். நாங்கள் சரியான மாற்றங்களை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என கேட்கின்றோம். அரசியல் காரணங்களுக்காக அரசாங்கம் தமிழ் தேசிய விடுதலை பாடல்களை பயன்படுத்தியமை வெளித்தெரிந்த உண்மை. ஆனால் ஒரு கலைஞன் தன்னுடைய ஆற்றலில் விடுதலை போராட்ட இசையை இசைக்கும் போது மிகவும் கொடூரமான சட்ட ஏற்பாடுகளை அரசு அதிகம் பிரயோகித்த உதாரணமே நடைபெற்றுள்ளது. நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களின் தீர்ப்பினை கேள்விக்கு உட்படுத்தவில்லை, அதனை மதிக்கின்றோம், அதனை கேள்விக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அரசாங்கம் குற்றங்கள் தொடர்பாக பிரயோகிக்கும் சட்டங்களின் அடிப்படைகள் தொடர்பாகவே எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றோம் என்றார். ஒயிட்டு ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்தவொரு காரணத்திற்காகவும் நிறுத்தப்படக்கூடாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி இதனை தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே தனது நட்பெயருக்கு பங்கம் விளைவித்ததாக கூறி அருட்தந்தை சிறில் காமினிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை சமரசம் செய்து முடிக்குமாறு சுரேசாலே தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாகவும், எனினும் அதற்கு தாம் இணங்கவில்லை என்றும் அருட்தந்தை தெரிவித்தார். வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் நீதிமன்ற வளாகத்திலேயே சுரேசாலே தம்மை நேரில் சந்தித்து பேசியதாகவும் அவர் கூறினார். தனது பெயரை பாதுகாக்கும் நோக்கிலேயே வழக்கு தொடரப்பட்டதாகவும் இருதரப்பும் சமரசத்திற்கு வர முடியும் என்றும் சுரேசாலே தெளிவாக தெரிவித்ததாக அருட்தந்தை குறிப்பிட்டார். அப்போது தனது அறிக்கையில் இருந்து சுரேசாலையின் பெயரை நீக்குமாறு அவர் கோரியதாகவும், ஆனால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் உண்மையின் அடிப்படையில் செய்யப்பட்டவை என்பதால் அவ்வாறு செய்ய தேவையில்லை என திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் அருட்தந்தை சிறில் காமினி கூறினார். தாம் வெளியிட்ட தகவல்களில் இன்னும் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், வழக்கை சமரசம் செய்யாமல் நீதிமன்றத்தின் மூலம் தொடர்ந்து முன்னெடுக்க செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கெகிராவா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அதே நேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து
தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். கனடா செல்ல ஆசைப்பட்டு எத்தியோப்பியாவில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலால் பணிய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 நபர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் எத்தியோப்பியா அதிகாரிகள் இணைந்து நடத்திய நடவடிக்கையை தொடர்ந்து 3 இலங்கை நாட்டினரும் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களை இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த 3 நபர்களும் சட்டவிரோதமாக கனடாவை அடைய முயன்ற போது எத்தியோப்பியா வழியாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. எத்தியோப்பியாவில் உள்ள குற்ற கும்பல் தங்களை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் விடுதலைக்காக பிணைத்தொகை கோருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உறவினர்களிடம் தெரிவித்தனர். இதற்கிடையில் இந்த சட்டவிரோத பயண நடவடிக்கைக்கு உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு மே 23 அன்றுதான் நாட்டிற்கு வந்திருந்தனர். இந்த தகவலை தொடர்ந்து காணாமல் போன வெளிநாட்டு பிரஜைகளை கண்டுபிடிப்பதற்காக சட்ட அமுலாக்க முகாமைகள் உடனடியாக தேடுதல் வேட்டையை தொடங்கின. மேம்பட்ட டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் உளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் கோட் 2 உரிம தகடு கொண்ட சுசுகி வாகனத்தில் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அழைத்து செல்லப்பட்டதை காவல்துறை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். நகர பாதுகாப்பு படையினரிடம் உடனடியாக பிடிபடாமல் இருப்பதற்காக சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவர்களை தலைநகரிலிருந்து ஒரு தொலைதூர இடத்திற்கு கொண்டு சென்றனர். ஓரோமியா பிராந்தியத்தில் அமைந்துள்ள சஷமினே நகரில் ஒரு குடியிருப்பு வீட்டிற்குள் பூட்டப்பட்டிருந்த பாதிக்கப்பட்டவர்களை ஒரு ஒருங்கிணைந்த சோதனை வெற்றிகரமாக கண்டுபிடித்தது. பாதுகாப்பு படையினர் பணிய கைதிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் சம்பவ இடத்திலேயே 6 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கடத்தற்காரர்கள் அவர்களை விடுவிப்பதற்காக ஒவ்வொரு நபருக்கும் தலா $30,000 கோரியதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் வெற்றியை உறுதி செய்த கூட்டுப்படைகளுக்கு அடிஸ் அபாபா காவல்துறை ஆணையம் தமது பாராட்டுக்களை தெரிவித்தது. 13 வயதான சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் தாய் மற்றும் கள்ளக்காதலன் ஆகிய இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நட்பெட்டிமுனை பகுதியில் கடந்த 2026-3-24 அன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் பின்னர் சுமார் 3 மாத காலமாக தலைமறைவாகியிருந்த சந்தேக நபரான கள்ளக்காதலன் மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் 50 வயதுடைய சந்தேக நபர் சமூக வலைதளங்களூடாக திருமணமான பெண்ணொருவருடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். தம்புள்ளை கலைவலை பகுதியை சேர்ந்த இப்பெண்ணிற்கு 18 வயதில் ஒரு மகனும் 14 வயதில் ஒரு மகளும் உள்ள நிலையிலேயே அப்பெண் தனது 14 வயது மகளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கல்முனை நட்பெட்டிமுனை பகுதிக்கு வந்து கள்ள காதலனை சந்தித்துள்ளார். இந்நிலையில் தாயும் மகளும் தங்குவதற்காக கிராம உத்தியோகத்தரின் உதவியூடாக வாடகைக்கு வீடு பெறப்பட்டு அங்கு தங்கியிருந்துள்ளனர். இதன்போது தாயுடன் தங்கியிருந்த சிறுமியை குறித்த நபர் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அதற்கு தாய் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தலைமறைவாக இருந்த 50 வயதான பிரதான சந்தேக நபரை வாழைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்குளம் பகுதியில் வைத்து கடந்த 3ஆம் தேதி கைது செய்ததுடன் சிறுமியின் தாயையும் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசார் மற்றும் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு உத்தியோகத்தர்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வருட ரகசிய காதல் தொடர்பில் இருந்த மருமகனும் மாமியாரும் திருமணம் செய்த சான்றிதழை வெளியிட்டுள்ளமை உறவினர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த சம்பவம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாவட்டம் கான்பூரில் நடந்துள்ளது. இருவரும் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து கொண்டு அதற்கான சான்றிதழை காட்டும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் உண்மைதான் என்றாலும் இது தொடர்பாக யாரும் காவல் நிலையத்தில் இதுவரை புகார் அளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. கடந்த 4 வருடங்களாக மாமியாருடன் ரகசிய உறவில் இருந்த மருமகன் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என முடிவெடுத்து மனைவியை பிரிந்து மாமியாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. கழுத்தில் தாலியுடன் கையில் திருமண சான்றிதழை வைத்துக் கொண்டு ஜோடியாக அவர்கள் வெளியிட்ட வீடியோவால் நெட்டிசன்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.